ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் மார்னிங்க்கு இப்போது கெலாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு லைட் டிஃபன் தான் எடுத்து சாப்பிட போகிறோம். இப்போது கெலாக்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் நான் வந்து ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் அந்த நட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து பிஸ்தா, பாதாம், முந்திரி, டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து முந்திரி சேர்க்குறேன், உங்களுக்கு முந்திரி வேணான்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஃபிக் கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்வீட்காக இங்கே ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேணாம், வேறு ஏதாவது சுகர் அதை ஸ்வீட் ஆல்டர்னேட்டிவ் போடணுன்னா நீங்கள் ஹனி ஊற்றிக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ நான் இதில் வந்து நல்லா சூடான பால் எடுத்து இதில் ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு லைட் டிஃபன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பிளானே வந்து வெளியே ஒரு ஷாப்பிங் போகணும். ஸோ அதுக்காக மார்னிங்க்கு அவ்வளோவா எதுவும் பெருசாக எடுத்துக்கல. நான் லஞ்சுக்கு வந்து என்ன ரெசிபி பண்ணேங்கிறது வந்து ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து ஷாப்பிங் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். வந்தோடனே வீட்டில் எதுவும் ஸ்நாக் எதுவும் சாப்பிடல. ஸோ கீழே வந்தோடனே அங்கே அவ்வளோ ஸ்நாக்ஸ் கடை நிறைய வச்சுருந்தாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு. அதில் வெளியே வந்து எனக்கு பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இருந்தது. அதை சும்மா ஒரே ஒரு பீஸ், அது ஒரு 40 rupees தான் வந்தது. ஸோ ஒரே ஒரு பீஸ் வந்து அதை சாப்பிட்டேன். அது ஓகேவாக தான் இருந்தது, ரொம்ப ஓவராலாம் இல்லை, ஓகேஷாக இருந்தது. அப்புறம் கிளைமேட் வேறு பயங்கரமாக இருந்ததா. அப்போ வந்து எங்கள் அம்மா சூப் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சூப் குடித்தாங்க. அடுத்தது வந்து ஸோ நான் காலேஜ்லேருந்து நேராக கடைக்கு வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய பேக்கையும் கேரி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து இப்போ பேஸ்மெண்ட்டில் கொடுக்க போகணும். நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போகிறதுக்கான வழி இருக்கும். ஸோ கீழே இறங்கி வந்தோடனே அங்கே டோக்கன் கவுண்டர்னு ஒரு பிளேஸ் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து நீங்கள் உங்கள் பேக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து விட்டுட்டு நீங்கள் மாட்டுக்கு மேலே ஷாப்பிங் பண்ண போயிடலாம். இப்போ நான் அங்கே பேக் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கி இப்போ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். இப்போது நம்ம உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறமாவே ஃபஸ்ட்டே நமக்கு சாரீ தான் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீ இருந்தது. மெயினாக இந்த டைம் வந்து டிஷ்யூவில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. 50+ வெரைட்டிஸே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க டிஷ்யூஸில். நான் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து தொட்டு பார்க்கும்போதே ஸ்டஃப் வந்து கொஞ்சம் சூப்பரான ஸ்டஃப்பாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மாதிரியான ப்ரைஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல, நல்லா கம்மியாக இருந்தது. இப்போ எங்கள் அம்மா ஒரு சாரீ காட்டுறாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து 366 தான் போட்டிருந்தது. ஆனால் அதோட குவாலிட்டி ஸ்டஃப்லாம் சூப்பராக இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் வந்து எடுத்தோடனே செம்ம குவாலிட்டியாக இருந்தது. இப்போ காட்டுற சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு ரொம்ப ஹையராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸு. பட் பார்த்திங்கன்னா அந்த 500 ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் குவாலிட்டி சான்ஸே இல்லை. இங்கே நான் இப்போ காமிச்ச அந்த லெனனில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அதுலேயே நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ அடுத்தது வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி டிஷ்யூ சாரீஸில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸு. இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது வந்து இந்த ஃபேமஸான ஜோதிகா சாரீ தான் இப்போ நான் காமிச்சேன். இப்போ இந்த சாரீ பார்த்திங்கன்னா 900 அந்த ரேஞ்சில் வந்தது. அண்ட் ரொம்ப சட்டிலான கலர், ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஒரு 4-5 சாரீ எங்கள் அம்மா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 980 அந்த ரேஞ்சில் இந்த டிஷ்யூ காட்டன் இருந்தது. அண்ட் ஒரு துணியோட ஒருமே நம்ம அப்படியே டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருந்தது. இப்போ எங்கள் அம்மா ஏதோ வச்சு பார்த்துட்ருக்காங்க, நான் ஏதோ பண்ணிகிட்ருந்தேன். இப்போ அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சாரீலாம் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா நம்ம ஜென்ரலாக டெய்லி யூஸ் பண்ணுற அந்த சுடிதார் செட்டு, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் யூஸ்க்கு பண்ணுற அந்த மாதிரியான டைப் எல்லா ட்ரெஸ்ஸஸுமே இங்கே வச்சுருந்தாங்க. இப்போ நான் காமிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரேஞ்சில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓரத்தில் காட்டன் சாரீஸ் வச்சுருந்தாங்க. இது எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதில் இருக்கிற அந்த பாம்பாமில் இருக்கிற அந்த கலர் பால்ஸ் வந்து செம்ம அட்ராக்டிவாக இருந்தது. அண்ட் அது ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. லைக் இந்த மாதிரியான மெட்டீரியல் இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதே சமயத்தில் சிலதில் வந்து டிஃபெக்ட் இருக்குது. ஸோ நம்ம பார்த்து வாங்கினா கரெக்டாக இருக்கும். அப்படி நம்ம உள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி கார்னரில் வந்தோம்னா சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இப்போ நான் காமிக்கிற மெட்டீரியல்லேருந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த ப்ரைஸ் இருக்குன்னு.
₹330 மெட்டீரியலில் வந்து ஷால், பேண்ட் அண்டு அந்த டாப்போட மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்து வந்துருந்தது. அதுவே கம்மியான கலெக்ஷனாக வச்சுருப்பாங்க பார்த்தா அது வந்து ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக அது இப்போ நான் காமிக்கிறது ஃபுல்லாகவே அதுதான் வச்சுருந்தாங்க. அந்த ரேஞ்சில் நிறையா இருந்தது. இதெல்லாமே சும்மா டெய்லி யூஸ் பண்ணுற அந்த காட்டன் டிஷர்ட்ஸு, பாலிஸ்டர் டிஷர்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே. நான் காமிக்கிறது என்னென்னா, நம்ம இப்போது வெஸ்டர்ன் போடுவோம்ல, வெஸ்டர்ன் ஷர்ட்டு அதெல்லாம் அந்த மாதிரியான டைப்பு, ஃப்ராக் டைப்பு, அப்புறம் கோட் டைப் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தோம், லெஃப்ட் சைடில் வந்தோம்னா ஷாலில் வந்து அவ்வளோ கலர்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. ஷாலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து லெகின்ஸு, அந்த எல்லா ஆங்கிள் ஃபிட்டு, அதை தவிர வந்து பேண்ட் டைப்பு, அப்புறம் பலாசோஸு, நார்மல் லெகின்ஸு, எல்லா டைப் ஆஃப் லெகின்ஸுமே இருந்தது. இப்போது இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஜீன் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருந்தது. ஆனால் நம்ம எல்லாமே பொறுமையாக தேடி நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டு பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் இதில் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ், லைக் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வெஸ்டர்ன்லேருந்து ட்ரெடிஷன் வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவ்வளோ நிறையா இருந்தது. ப்ளஸ் இப்போது கிறிஸ்மஸ் சீசன் வேறல, ஸோ அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ குரோம்பேட் சரணா ஸ்டோர்ஸில் வந்தது. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா லேடிஸோட இன்னர்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அங்கே வந்து இன்ஸ்கர்ட்ஸு அதுவும் அதே இடத்துல தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்ன பசங்க யூஸ் பண்ணுற அந்த சைக்கிள், அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நிறைய கார்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே ரியலிஸ்டிக்கான கார்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அந்த ஃப்ளோர்லேயே நமக்கு எந்த வேலையும் இல்லை. நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்தால் அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜென்ஸ் செக்ஷன் தான். அதில் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா டைப் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அண்ணாலாம் யாரும் வரல, நானும் எங்கள் அம்மா தான் போயிருந்தோமா, அதனால் நாங்கள் இந்த ஃப்ளோர்லேயும் நிற்கலை. அடுத்த ஃப்ளோர் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிற அடுத்த ஃப்ளோர் வந்துட்டோம். அடுத்த ஃப்ளோர் நான் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளோர் நெக்ஸ்ட் ஃப்ளோர் தான். ஜென் செக்ஷன் வந்து என்னால் அவ்வளோ எடுக்க முடியல, அதனால நான் இங்கேருந்தே காமிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஆக்சசரிஸு, பேக்ஸ் கலெக்ஷன், ஸ்லிங் பேக்ஸ்லேயே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுலேயே பாருங்களேன், காட்டுறதே ஸ்டார்டிங் தான் அதிலே பாருங்கள் எவ்வளோ மினி. இதெல்லாம் வந்து எப்படின்னா காயின் பவுச்சு, பட் இதோட ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக இருந்தது. $112 இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, அதனால இது நான் வாங்கலை. உள்ளே வந்தோடனே கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே தள்ளி வந்தோன்னா இந்த மாதிரி நம்ம காலேஜ் யூஸ் ஒரு வெளியே போகிறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்லிங் பேக்ஸ்லாம் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இப்போ நான் கையில் காட்டுறது வந்து ஒரு மேக்கப் பவுச் மாதிரி இருந்தது. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருந்தது, செம்ம ஸ்டோரேஜாக இருந்தது. அதுலேயே வந்து இந்த மேக்கப் ப்ரஷ்ஷு அதெல்லாமும் சைடில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் ஒரு 1000 ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் 330 தான் வந்து அதில் போட்டிருந்தது. இப்போ நான் காட்டுறேன்ல, இந்த பேக் வந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த குட்டி படத்தில் கூட தனுஷ் யூஸ் பண்ணுவார். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டிருந்தாங்க, 600. ஆனால் செம்மையாக இருந்தது இந்த பேக்கு. இது வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துட்டு இருந்தது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் கலெக்ஷன், அதுக்கப்புறம் சின்ன பசங்கள்லாம் யூஸ் பண்ணுற அந்த சும்மா எல்கேஜி யூகேஜி போகிறாங்களா அவங்களாம் யூஸ் பண்ணுற பேகு. அப்புறம் இப்போ எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, அந்த ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் வச்சுக்கிறதுக்கு, அது நம்ம இப்போ வெளியெலாம் போகிறோன்னா அந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்காக பார்ட்டிஷன் பண்ண பவுச்சஸ் தான். இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹெலோ பியூட்டிஃபுல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதை நாங்கள் வாங்கலை, வேறு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து எக்ஸ்கலேட்டர்லேருந்து முன்னாடி வந்தோன்னா நம்ம கேர்ள்ஸோட லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஹெவன் பிளேஸ் இருந்தது. அது என்னமோ தெரில, இதுக்குள்ளே வந்தோடனே செம்ம ஃபீலிங்காக இருந்தது. லைக் உள்ளே வந்தோடனே அந்த என்ட்ரன்ஸ் ஆகும் போதே பயங்கரமாக ரொம்ப ரொம்ப க்யூட்டான கிளச்சஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம ரைட் சைடு வந்தோன்னா இங்கே ரொம்ப அஃபோர்டபுளான இந்த சன்னர்வா அப்படின்னு நினைக்கிற அந்த பிராண்ட் நேமா, அதுலேருந்து நிறையா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒரு 150 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம எது வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த குவாலிட்டி மட்டும் செக் பண்ணிவிட்டு வாங்கலாம். இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஹைலைட்டர், லிக்விட் ஹைலைட்டர் ரொம்ப நல்லா இருந்தது. இது கூட இது வந்து ஜஸ்ட் $50 தான் போட்டிருந்து, 40 தான் போட்டிருக்கு. அது கூட இப்போ நம்ம இங்கே நான் காமிச்சிட்டு இருக்கிறதுல எப்படின்னா, நம்ம இதுக்குள்ளேயே நம்ம எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே முடிஞ்சிடும். அந்தளவுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது இந்த ப்ராண்டு. பட் நீங்கள் எதுக்கும் குவாலிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த சைடில் ரைட்டில் பார்த்தோன்னா நம்ம அந்த பரதநாட்டியம் டான்சர்ஸ்லாம் போடுவாங்கல்ல, அது எல்லாமே இருந்தது.
நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஜுவல்லரி செட் வந்து அந்த செட் வச்சுக்கிற அந்த பவுச் வந்து ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரியாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஃபிஷியலாக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் கூட நீங்கள் அதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் போகலாம். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 5-6 பார்ட்டிஷன் இருக்கும். அதுவுமே ஜிப் வச்சு கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் இருக்குது. கிறிஸ்மஸ்க்காக நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம லாஸ்ட்டுக்கு வந்தோன்னா இங்கே வந்து நம்ம அந்த கிளிப் வைப்போம்ல தலையில், அதில் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா மாடலும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து இங்கே அவ்வளோ பொட்டு கலெக்ஷன்ஸ் இருந்தது. லைக் குட்டிலேருந்து பெரிய பொட்டு வரைக்கும் ஸ்டோன் போட்டு அதுலேயே கலர் கலராக எவ்வளோ கலெக்ஷன்ஸ், இப்போ செம்ம கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் நான் கேட்டேன் குட்டியோன்னு ஒரு ஸ்டோன் போட்டு தான் கேட்டேன். அதுவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அது ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஜென்ரலாக அந்த ஜென்ஸ் யூஸ் பண்ணுற அந்த சீப்பு, அதுக்கப்புறம் நம்மளோட லேடிஸுக்கு ஃபேவரட்டான நெக்லஸ், ஆர்னமெண்ட்ஸ் அது எல்லாமே இருந்தது. நார்மலான சின்ன கொஞ்சம் கம்மி ரேஞ்ச் தோடெல்லாம் அங்கே பேஸ்கெட்டில் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி இங்கே வந்து ஸ்டாண்டில் மாட்டியிருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியான இயரிங்ஸ் தான், ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. லைக் 120, 130 அந்த ரேஞ்சில் இப்போ நான் காமிக்கிறது ஜூம் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் 130க்கு அவ்வளோவா எனக்கு வர்த்தபிளாக இல்லை, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இது கேமராவில் கூட கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஆனால் நேரில் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸோ அவ்வளோ ப்ரைஸ்க்கு வேணான்னு சொல்லிவிட்டு நான் அதை வாங்கவே இல்லை. அப்படியே நம்ம லாஸ்ட்டாக வந்தோன்னா நமக்கு ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் எல்லா டைப் ஸ்கின்க்கும் ஏற்ற மாதிரியான அஃபோர்டபுள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் சொல்ல போதை நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. இந்த 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ்லாம் பாருங்கள் 57 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. அந்த சனர்வா பிராண்டோடது. அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த ஃபேஸ் டோனர் கூட அதே மாதிரி தான், செம்ம கம்மி ரேஞ்சு, 64 ருபீஸு. பெருசாகவும் இருக்குது அந்த பாட்டிலு. இப்போ இன்சைட் வந்தோன்னா அதே பிராண்டில் இருக்கிற அந்த அல்ட்ரா லைட் அந்த சன்ஸ்க்ரீனும் இருந்தது. ப்ளஸ் இந்த சைடு வந்தோன்னா அதே பிராண்டில் இருக்கிற நிறையா கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டுருக்கிற ஃபேஸ் மாஸ்க்லாம் இருந்தது. இந்த சைடில் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு எதை கவர் பண்ணுறதுனே எனக்கு தெரியல, அவ்வளோ நிறையா இருந்தது. இப்போ நம்ம மெயினாக இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா கீழே வந்து இது வந்து எப்படி வச்சுருந்தாங்கன்னா லாஸ்ட்டில் கீழே ஒளிச்சு வச்சுருந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 11 ருபீஸ் தான். மினி லிப்ஸ்டிக் செம்மையாக போர்ட்டபுளாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா பில் போடுறதுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்த பிளானே என்னோடய கசனுக்கு வந்து 18th பர்த்டே. ஸோ நான் அவளுக்கு வந்து 18 கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், அதை வாங்குறோன்னு தான் இன்றைக்கி ஷாப்பிங்கே வந்தோம். அவங்களுக்கு மட்டும் வாங்கினா பார்த்தாது கண்டிப்பாக எனக்கும் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை எப்படியோ நான் வந்து சமாளித்து ஒரு 4-5 ஐட்டம் வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. இதுக்கப்புறம் வெசல் அண்ட் க்ராசரி ஃப்ளோர் இருந்தது, அதுக்கு நாங்கள் போகல, டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஷாப்பிங்கெல்லாம் மேலே முடிச்சுட்டு அப்படியே மனசே எனக்கு வரல அங்கேருந்து கிளம்பி வரதுக்கு. அதுக்கப்புறம் நான் எப்படியும் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறது உங்களுக்கு அடுத்தது நான் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜென் செக்ஷனில் பாருங்கள் A to Z எல்லாமே வச்சுருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா கீழே வந்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது இந்த ஸ்பேஸ். ஏன்னா நம்ம அந்த கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன் எல்லாமே பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த ரெமோ லைட்ஸ்லாம் வாசலில் போட்டு சூப்பராக இருந்தது. அந்த டெக்கரேஷனே பயங்கரமாக இருந்தது. நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா கூட அந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த மேரி கிறிஸ்மஸ் அதோட பெல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டு செம்மையாக அந்த ஹாலை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னோடய டோக்கன் கொடுத்து என்னோடய பேக் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்து நம்மளோட கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு 2 சூப் மட்டும் பார்சல் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெளியே பார்த்திங்கன்னா செம்ம மழை பெஞ்சிருந்தது. நாங்கள் உள்ளே போகும்போதே செம்ம மழை தான், வெளியே வரும்போது கொஞ்சம் அப்போ தான் மழையை விட்டுருந்தது. அப்போ ஜாலியாக மழையில் நனைஞ்சிட்டு கொஞ்சமாக நனைஞ்சிட்டு நிறைய பேசிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஸோ அதனால் பிளான் பண்ணி தான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம். ஏன்னா நைட் வந்து சப்பாத்தி அண்ட் ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ நான் வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸரில் கோதுமை மாவு போட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டும் அதில் போட்டுருங்க. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸோட ஃபுட் ப்ராசஸர். இதில் எப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். லைக் கேரட் வந்து உங்களுக்கு நறுக்கணுன்னா நீங்கள் அதையும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான அந்த இதுவும் பிளேடும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இப்போ மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான வந்து அதுக்கேற்ற மாதிரியான அந்த டஃப் மேக்கர் பிளேட் கூட கொடுத்துருப்பாங்க.
நீங்கள் ஜூஸ் போடணுன்னா அதுக்கேற்ற மாதிரியான பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் பிசைனா கண்டிப்பாக நமக்கு 10 மினிட்ஸ் ஆகும். இதில் பிசைஞ்சோன்னா ஒரு 2 மினிட்ஸில் நம்மளோட வேலை டக்குன்னு ஆகிடும். ஸோ அதே சமயத்தில் செம்ம சாஃப்டாகவும் மாவு வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது வந்து ஓரளவுக்கு ஒரு 90% அந்த ஃபுட் ப்ராசஸரில் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த வந்து வெளியே எடுத்து போட்டு ஒரு 10% மட்டும் நம்ம மேலாப்பில் சும்மா லைட்டாக மட்டும் நம்ம அதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அது பார்த்திங்கனாலே செம்ம சாஃப்டாக இருக்கும். அதனால் அது இது மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இது அப்படியே ஊற வச்சிடலாம். ஸோ இந்த டைமில் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி 3 பச்சை மிளகா, ஒரு 4-5 கேஷ்யூஸ் போட்டு கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட ஒயிட் குருமாவோட ஒரு ஹீரோ மாதிரி வச்சுக்கலாம். இப்போது வந்து ஜிஞ்சர் இல்லாதனால நான் டைரெக்டாக ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது நீங்கள் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு அப்புறமா கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே காமிக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக நிறைய வெஜிடபிள்ஸ் நான் இங்கே எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு, அப்புறம் நான் வந்து காலிஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவும் செம்மையாக இருக்கும் இதுக்கு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் குருமா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி வெளியே எங்கேயுமே சாப்பிடாம வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும்னு செஞ்சுருக்கு. ஸோ இந்த ஒயிட் குருமா பார்த்திங்கன்னா நீங்கள் எது பண்ணாலுமே செம்மையாக இருக்கும். லைக் தோசை, அப்புறம் வந்து இட்லி, ஆப்பம், இடியாப்பம், அது எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்கும். அண்ட் சப்பாத்தியோட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் தான் இந்த ஒயிட் குருமா. அதுக்கப்புறமா இதில் வந்து பட்டாணி போட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம விசில் விட்டுடலாம். ஆக்சுவலாக நான் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வீடியோஸ் போட்டுன்னு தான் நினச்சேன். கரெக்டாக காலையில் போட்டுருணுன்னு. நான் ஒரு 2 நாளாக என்னால் அப்படி கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ண முடியல. இப்போ அடுத்தது இந்த ஒயிட் குருமாவில் வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட்டுடலாம். அது விசில் வரத்துக்குள்ளே எங்கள் அம்மா வந்து சப்பாத்திக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நடுவில் வந்து என்னால் சும்மா இருக்க முடியல. எனக்கு லைட்டாக பசிச்சுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொரிய உருண்டை எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சப்பாத்திக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க நேரத்துலேயே என்னோடய ஃபேவரட்டான ஒயிட் குருமா வந்து விசில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த விசில் வாசனையே என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் இந்த ஒயிட் குருமாவோட அந்த எனக்கு பிடிச்ச அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு தாங்க முடியல. அது எப்போவுமே எனக்கு சேஞ்சே ஆக மாட்டேங்குது அது எக்ஸைட்மெண்ட்டு. இப்போ அது 3 விசில் வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சப்பாத்தி வந்து நல்லா திரட்டி அந்த கல்லில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டதுனால செம்ம சாஃப்டாக இருந்தது. இதில் நீங்கள் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் மில்க் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இன்னுமே செம்மையாக இருந்திருக்கும். ரொம்ப சாஃப்டாக. நாளைக்கு நீங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து அதை சப்பாத்தி சாப்பிட்டா கூட செம்ம சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் வந்து நீங்கள் பால் விட்டாலே போகிறோம். அதுவே செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி வெளியே ஷாப்பிங் போனது என்னோடய கசனுக்கு வந்து ஆக்சுவலாக December 13th அன்றைக்கி அவங்களுக்கு வந்து 18th பர்த்டே. ஸோ அவங்களுக்கான கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிறதுக்காக அவங்களுக்காக நான் வந்து ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி 18 கிஃப்ட்ஸ் வாங்கினேன். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் போயிருந்தோம். அதுக்கப்புறமா அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோன்னா நம்மளோட குருமாவோட விசில் அடங்கி நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம தனியாக எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல அந்த பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த பே லீஃப் அது எல்லாத்தையும் போட்டு அதை வந்து எண்ணெயில் லைட்டாக நம்ம அதை வந்து ரோஸ்ட் பண்ணி இந்த குருமாவோட நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்குல்ல. இப்போ தான் நம்மளோட ஹீரோ ஆஃப் தி டிஷ் வந்து நம்ம முன்னாடி அரைச்சி வச்ச அந்த பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, அந்த கேஷ்யூ பேஸ்ட் வந்து இதில் போட்டோன்னே அந்த பயங்கரமான ஃப்ளேவர் வந்துடும். இது நல்லா இப்படி வந்து கொதிச்சதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அந்த ஃப்ளேவர் எசன்ஸ்க்காக நம்ம அதையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஒயிட் குருமாவை வந்து சப்பாத்தியில் நம்ம தொட்டு சாப்பிடும் போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் அந்த கொத்தமல்லி அப்படியே வந்து சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ வந்து எங்கள் அம்மா அந்த சைடில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் வந்து இந்த குக்கரில் வந்து அந்த ஒயிட் குருமாவை வந்து வேறு ஒரு வெசலுக்கு மாற்றிட்டு இருந்தேன். மெயினாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே நான் ஒரு பயத்தோடு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஏதாவது அங்கே கொஞ்சமாக நான் கீழே கொட்டியிருந்தேன்னா கண்டிப்பாக செம்ம திட்டு விழும். அதனால் ரொம்ப பார்த்து ரொம்ப பொறுமையாக தான் அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இப்போவே நீங்கள் பாருங்களேன், அந்த ஒயிட் குருமா வந்து எவ்வளோ செம்மையாக ரெடியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக செம்மையாக இருந்தது. அவ்வளோதான். இதுக்கப்புறமா சப்பாத்தியும் ரெடி, ஒயிட் குருமாவும் ரெடி. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்னையோட இந்த டே vlog முடிஞ்சுது. பாய் கைஸ்.